இன்றாவது சுதந்திர தாகம் தனியட்டும். தண்ணீர் விட்டா வளர்த்தும் இந்த சுதந்திர பயிரை பலரின் செந்நீரும் கண்ணீரும் சிந்தியே கிடைத்தது சுதந்திரம். விடுதலை இந்தியா பிறப்பதற்கு முன்பே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அணிந்து விட்டோம் என்றார் பாரதி. அன்று ஒலித்த பாரதியின் குரல் இன்றும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. நாளை சமத்துவம் மலரும் என்ற நம்பிக்கையில் இந்திய அரசியலமைப்பினை அன்றே நம் தலைவர்கள் அறிஞர்கள் எழுதி சென்றிருக்கலாம். என்ன செய்ய ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவவில்லையே. 79வது சுதந்திர தினம் இன்று பெருமிதம் கொள்வோம். பட்டோலி வீசி பறக்கட்டும் தேசிய கொடி. மனமெங்கும் தேசப்பற்று பற்றி கொள்ளட்டும். இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகளே. ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படியாவது இன்று ஒரு நாள் நினைவு வைத்துக் கொள்வோம். நாளை நீ சாதியின் பெயரால் உயர்ந்தவனாகலாம், நீயோ தாழ்ந்தும் போகலாம். நாளை நீ மதத்தின் பெயரால் நிறங்களுக்கும் பல வர்ணம் கொடுக்கலாம், நிலமிழந்தும் நிற்கலாம். நாளை நீ மனிதத்தோடு வாழ்வதற்கு வழியின்றி ஏழை பணக்காரன் என்ற உலக போட்டியில் பங்கேற்கலாம். இன்று ஒருமுறை நாம் பெற்ற சுதந்திரத்தை சுற்றி பார்ப்போம். முதலில் சிங்கார சென்னை. அதன் தூய்மையை பாதுகாக்க இரவு பகல் பாராது உழைக்கும் வர்க்கம் கடந்த 14 நாட்களாக போராடுகிறது. ஆனால் சுதந்திர தினம் பாதுகாப்பு மிக முக்கியம். யாரிடமிருந்து யாருக்கு? மக்களாட்சி நடக்கும் நாட்டில்தான் உரிமை கோரும் குடிமக்களை அதிகாலை காவல்துறையினர் திடீரென போராட்ட இடத்தை சூழ்ந்து பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்களை தாக்கியதோடு வலுக்கட்டாயமாக கைது செய்தார்கள். சாதாரண தூய்மை பணி செய்யும் சாமானியரின் சுதந்திர தாகம் தனியட்டும். எங்கள் இந்திய தேசம் உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. கேட்கவே என்ன ஒரு கர்வம். அந்த ஜனநாயக மக்களாட்சியின் நெறியாளுமை தேர்தல் ஆணையம். வாக்களிப்பது மக்களின் குடி உரிமை. அதனை மோசடி செய்வதா தேர்தல் ஆணையத்தின் பெருமை? மக்களாட்சியில் மக்கள் உரிமைகளை களவாட யார் அளித்த உரிமை உங்களுக்கு என்று கேட்க உச்சநீதிமன்றத்திற்கே இல்லையா சுதந்திரம்? இதனை விளக்க ஒரு குழு அமைத்து விரைவில் நீதியை பெறுவோம். ஓட்டு போடும் மக்களின் உரிமை தாகம் தனியட்டும். வீதிக்கு ஒரு கோவில் உண்டு, அதற்கு கோபுரமும் இங்குண்டு. மாதாவிற்கு ஆலயம் உண்டு, மக்கள் தொழுக மசூதியும் இங்குண்டு. ஆனா இவையெல்லாம் இருக்கும் இடம் யாருக்கென்ற கேள்வியும் இங்குண்டு. எங்கும் எதிலும் எந்த வடிவிலும் இருக்கும் இறைவனும் அயோத்தியிலும் சுதந்திரம் இல்லை, திருப்பரங்குன்றத்திலும் சுதந்திரம் இல்லை. ஆடை மனிதரின் அடிப்படை, அதில் நிறுத்தத்தில் ஒரு அரசியல். ஹிஜாப் அணியும் பெண்கள் மீது தாக்குதல். மதசார்பற்ற நாட்டில் எதன் சார்பில் இத்தனை கொடுமைகள் அரங்கேறியது? எழுதினால் குற்றம், பேசினால் குற்றம், உடையில் குற்றம், மொழியில் குற்றம், தெருவில் சமமாக நடந்தால் குற்றம், உரிமை குரல் உறக்க கேட்டாலும் குற்றம், சாதி மதம் இனம் என அனைத்தையும் கடந்து அன்பு பாராட்டினால் பெருங்குற்றம். ஆணவ கொலைகள், தீண்டாமை, வேலையின்மை, நீட் தேர்வு, தற்கொலை, பாலியல் வன்கொடுமை, மதுவிற்கு அடிமை, மொபைலுக்கு அடிமை, சமூக ஊடகத்திற்கும் அடிமை, அதில் வரும் ட்ரெண்டிங் ரீல்ஸுக்கும் அடிமை. இனி நம்மை ஏஐ கூட அடிமைப்படுத்தலாம். நிலையில்லா இந்த எதிர்காலத்தின் சுதந்திர தாகம் தனியட்டும். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற பாரதிக்கு இன்றாவது கிடைக்கட்டும் சுதந்திரம்.